ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நான் தான் காங்கேயன் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். அன்றைக்கி நான் மேல் மண் கலாரி விட்டதை பற்றி நம்ம என் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? இப்போது அதுக்குண்டான உரத்தை எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். இந்தமாரி நிறைய முட்டுகள் வைக்கிறதுக்கு தான் அந்த மேல் மண் ஃபஸ்ட்டு எப்படி கலர்றதுன்னு அந்த வீடியோ போட்டேன். இப்போ உரம் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன், பார்க்கலாமா? இந்த சின்ன சின்ன செடிங்களுக்கெல்லாம் கூட நம்ம எப்படி உரம் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த சின்ன செடியை நான் காட்டினேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோடைய உரம். அதை ஆட்டு சாணியை நல்லா காய வச்சு உரமாக்கி எடுத்து வச்சுருக்காரு. ஈரப்பதத்தில் போட்டால் பூச்சி இந்த புழுலாம் வந்துடும் இல்லையா? அதனால் இந்த காய வச்சு நல்லா பதப்படுத்தி எடுத்து வச்சுருக்கிறேன். எங்களுக்கு இங்கே நிறையவே கிடைக்கும். இந்த ஆட்டு உரம் மாட்டு உரம்லாம் நிறையவே இங்கே கிடைக்கும். அதனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா எனக்கு ஈஸியாகவே கிடச்சிடும். உங்களுக்கெல்லாம் கிடைக்கலன்னா அதை இப்போல்லாம் ஆன்லைன்லேயே விற்க கூட ஆரம்பிச்சிடுறாங்க. வாங்கி ஈரமாக இருந்தால் அதை நல்லா பதப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த செம்பருத்தி செடி இப்போ தான் இந்த ரீசெண்டாக மழை பெஞ்சுது இல்லையா? அப்போ வச்ச செடி இது. அதனால் அது கொஞ்சம் நிறையவே நான் உரம் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஸ்ட்ரென்த்து இருக்காது இல்லையா? இதோடு நான் நெக்ஸ்ட் மந்த்து தான் உரமே கொடுப்பேன். மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த உரம் கொடுக்கணும். ஏன்னா அது நிறைய ஹீட் ஆகிடும். எல்லா உரமே பொறுத்த வரைக்கும் மாதத்துக்கு ஒரு தான் நம்ம கொடுக்க முடியும். இல்லைனா அதனுடைய ஹீட்டு தாக்கத்தினால வேர்கள் அழிவு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது அந்த சின்ன செடியிலையே இந்த சின்ன செடிக்கு எவ்வளோ உரம் கொடுக்குறேன் பாருங்கள். சும்மா ஏன்னா ஏற்கனவே இதுக்கு நான் கொடுத்துருக்குறேன். அதனால் இது சும்மா கொஞ்சோண்டு கொடுக்குறேன் பாருங்கள். இந்த செம்பருத்தி செடி இப்போ தான் வச்சு அந்த களையை வச்சுருக்கேன். நல்லா களையாக விட்டுருக்கு. அதனால் இப்போ கொஞ்சம் உரம் குச்சா மொட்டுகள் நிறைய வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது.